ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கோடை நாளில் ஒரு வயலில் ஒரு வெட்டுக்கிளி துள்ளி குதித்து கிண்டல் செய்து தன் மனதுக்கு இணங்க பாடிக்கொண்டிருந்தது. அதாவது கோடை நாள் அப்படின்னா என்னது, சம்மர் டேஸில் ஒரு நாள் வயலில் நம்மளோட வெட்டுக்கிளி துள்ளி குதிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சான். அதே நேரத்தில் மற்றவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டோம் தன் மனசுக்கு தோன்ற பாடல்களில் பிடிச்ச பாடல்களை பாடிட்டு இருந்துச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் சம்மர் டே அப்படின்னா சம்மரில் ஒரு நாள். இன் எ ஃபீல்டு அப்படின்னா வயலில். எ கிராஸ் ஓப்பர் வாஸ் ஹாப்பிங். ஹாப்பிங்னா துள்ளி குதிச்சு விளையாடுறது. சிர்பிங் அப்படின்னா கிண்டல் பண்ணுறாங்க. அண்டு சிங்கிங் பாடுது. டு ஹிட்ஸ் ஹாட் கண்டென்ட் அப்படின்னா அது தான் மனசில் தோன்ற பாடல்களை பாடுது. தான் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை பாடிட்டு இருந்துச்சான். அடுத்த சென்டென்ஸு, அந்த வழியாக ஒரு எறும்பு மிகுந்த முயற்சியுடன் ஒரு சோளக்காதை தன் கூட்டிற்கு எடுத்து சென்று கொண்டிருந்தது. அந்த வழியாக ஒரு எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சோளத்தோட காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு போயிட்டு இருந்துச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? an ant passed by அப்படின்னா அந்த வழியாக ஒரு ant பாஸ், அதாவது அந்த வழியாக ஒரு எறும்பு போச்சான். அதை எப்படி சொல்லலாம்? an ant passed by. ஓகே, bearing along with a great effort. அதை இழுத்துட்டு போகுது, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இழுக்குது. என்னத்தை? கானோட ஏற, அதாவது கானோட காதை பிடிச்சி இழுத்துட்டு போதான். எங்கே? he was taking டு ஹிஸ் நெஸ்ட்னா தன்னோட கூட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அடுத்த சென்டென்ஸு, உன் வாழ்க்கையை உழைப்பதற்கு பதிலாக நீங்கள் ஏன் என்னுடன் அரட்டை அடிக்கக்கூடாது என்று வெட்டுக்கிளி கேட்டது. வெட்டுக்கிளி என்ன கேட்குதா? நீங்கள் ஏன் இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, என்னோட பேசி சந்தோஷமாக விளையாடலாமே அப்படி சொல்லுது. யாரு? வெட்டுக்கிளி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? why do not you come and chat with me. நீங்கள் ஏன் என் கூட வரமாட்டேங்கிறீங்க, என் கூட விளையாட மாட்டேங்கிறீங்க, என் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கிராஸ் ஓப்பர் என்ன பண்ணுறாரு? வெட்டுக்கிளியை பார்த்து கேட்குறாரு. எப்போ பார்த்தாலும் ஏன் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு பதிலாக என்னோட விளையாடலாம் பேசலாம் அப்படி சொல்லுது. இன்ஸ்டெட் ஆஃப் டாய்லிங் யுவர் லைஃப் அவே, அதாவது வாழ்நாள் முழுக்க ஏன் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, என்னோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட சேர்ந்து விளையாட வாங்க அப்படி சொல்லி கேட்குது. யாரு? கிராஸ் ஓப்பர். யாருக்கிட்ட? ஆண்ட்டுக்கிட்ட. அடுத்த சென்டென்ஸ், குளிர்காலத்திற்கான உணவை சேமித்து வைக்க நான் உதவுகிறேன் என்று எறும்பு கூறியது. அதையே செய்ய நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். குளிர்காலத்துக்கு தேவையான உணவை நாங்கள் சேமிச்சிட்ருக்கோம், அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அதையே உனக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நான் செய்கிறதே நீயும் செய் அப்படின்னு சொல்லுது. யார்? எறும்பு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் ஹெல்பிங் டு ஸ்டோர் அப் ஃபுட் ஃபார் த வின்டர். ஃபார் த வின்டர்னா குளிர்காலம். டு ஸ்டோர் அப் ஃபுட் அப்படின்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதற்காக நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ஹெல்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்டு சொல்லுது. அண்டு ஐ ரெக்கமெண்டட் யூ, நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன், அதையே நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சென்டென்ஸு, குளிர்காலத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? வெட்டுக்கிளி சொன்னது. குளிர்காலத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு வெட்டுக்கிளி கேட்குது. ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்குது. சரியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வை பாதர். பாதர்னா ஏன் கவலைப்படணும் குளிர்காலத்தை நினச்சி. வை பாதர் அப்படின்னா ஏன் கவலைப்படணும். அபவுட் வின்டர் அப்படின்னா வின்டரை பற்றி, குளிர்காலத்தை பற்றி. இது யார் சொல்கிறாரு? நம்மளோட கிராஸ் ஓப்பர் சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, தற்போது எங்களுக்கு நிறைய உணவு உள்ளது. எங்ககிட்ட இப்போ நிறைய உணவு இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வி ஹாவ் காட் plenty ஆஃப் ஃபுட்டு அட் ப்ரெசண்ட். இப்போது ப்ரெசண்ட்டில் எங்ககிட்ட நிறைய ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது. யார்? கிராஸ் ஓப்பர். அடுத்த சென்டென்ஸு, ஆனால் எறும்பு அதன் வழியில் சென்று
தனது உழைப்பை தொடர்ந்தது. தன்னோட என்னவோ அதில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் பழையபடி உழைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பட் த ant went to his way. அதாவது என்ன சொல்கிறாங்க? பட் த ant went on its way and continued its toiling. அதாவது தன்னோட வழியில் போக ஆரம்பிச்சிடுச்சு. பழையபடி அதுவும் உழைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த சென்டென்ஸு, குளிர்காலம் வந்தபோது வெட்டுக்கிளி பசியால் செத்து மடிவதை கண்டது. அதே நேரத்தில் எறும்புகள் கோடையில் அவர்கள் சேகரித்த கடைகளில் இருந்து சோளம் மற்றும் தானியங்களை விநியோகிப்பதை கண்டது. அதாவது என்னென்னா, குளிர்காலத்தில் வெட்டுக்கிளி பசியால் மடிவதை பார்க்குது. அதே நேரத்தில் எறும்புகள் கோடை காலத்தில் சேமித்து வச்ச உணவுகளை இப்போ குளிர்காலத்தில் மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுது, கிராஸ் ஓப்பர் பார்க்குது எல்லாத்தையும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when winter came, குளிர்காலம் வந்துருச்சு, the grasshopper found itself dying of hunger. அதாவது பசியால் செத்து மடியுது. யார்? கிராஸ்ஹோப்பர். while it saw the ants distributing. அதே நேரத்தில் எறும்புகள் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கார்ன் சோளத்தையும் தானியங்களையும் கிரைன்ஸ் ஃப்ரம் த ஸ்டோர் தன்னோட ஸ்டோர்லேருந்து மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இது எல்லாமே சம்மரில் கலெக்ட் பண்ணி வச்ச ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபுட்டு தான். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு, அப்போது வெட்டுக்கிளிக்கு தெரிந்தது. அப்போ தான் அதுக்கு புரியுதே நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தென் த கிராஸ் ஓப்பர் நியூ. இப்போ தான் அதுக்கு புரியுது. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு, ஒழுக்கம். இன்று வேலை செய்யுங்கள், நாளை நீங்கள் அதன் பலனை பெறலாம். அதாவது இன்றைக்கி நம்ம வேலை செஞ்சோம்னா அதற்கான பலனை நாளைக்கு நம்ம பெறலாம் அப்படிங்கிறது தான் இதனோட மாரல். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மாரல். ஒழுக்கம்னா மாரல். ஒர்க் டுடே, இன்றைக்கி உழைச்சிங்க அப்படின்னா யூ கேன் ரீப் த பெனிஃபிட்ஸ் டுமாரோ. அதற்கான பலன்களை நாளைக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.